உங்களுக்கெல்லாம் எதுக்குடா பிறப்பு இருப்பு? அது இருக்கனால தானே இப்படி ஆடுறீங்க. அதெல்லாம் கட் பண்ணி வீசிட்டா இப்படி ஆடவே மாட்டீங்கல்ல. 10 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொன்றுக்கானுங்க இந்த எச்சக்கல நாய். நேத்து காணாம போச்சுன்னு பார்த்த நியூஸ் இது அதே புள்ள போட்டோ போட்டு ரேப் பண்ணப்பட்டிருக்கு நியூஸ். அந்த புள்ளைய கடத்தினது மட்டும் இல்லாம அந்த புள்ளையோட மூஞ்சிய உடைச்சு கழுத்தை திருப்பி ரேப் பண்ணி கொன்றுக்கானுங்க. நைட் ஃபுல்லா அந்த புள்ளைய வச்சு அக்கிரமம் பண்ணியிருக்கானுங்க இந்த காமவெறி பிடிச்ச நாய். ஏன்பா இந்த உலகத்துல பிள்ளையாவே பிறந்துடக்கூடாது இல்ல? அப்படி பிறந்துட்டா அவங்களுக்கு வயசு கணக்கெல்லாம் கிடையாதுல்ல. புள்ளைன்னு ஒண்ணு பார்த்துட்டாலே போதும் உங்களோட காமவெறி ஃபுல்லா அந்த குழந்தைகிட்ட இறக்கிடுவீங்கல்ல. இந்த நாட்டுல பிள்ளைங்க வாழவே கூடாதா? சுதந்திரமா இருக்கவே கூடாதா? இல்ல அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி அக்கிரமம் நடந்துட்டே இருக்குமா? இந்த மாதிரி நாய்கள்லாம் எப்பவுமே இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணிட்டு நாளைக்கு இந்த ஊர்ல சந்தோஷமா பிரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 10 வயசு புள்ள அதோட வாழ்க்கையில என்னென்னமோ நினைச்சு என்னென்னமோ ட்ரீமோட ஸ்கூல்ல நோக்கி போயிருக்கு. ஆனா அந்த பிள்ளையோட வாழ்க்கை மட்டும் இல்லாம அந்த பிள்ளையோட குடும்பத்தோட வாழ்க்கையை இன்னைக்கு சில்லறையா செலவு போச்சு. நம்மளாம் மாற்றம் வேணும்னு கேட்டு இப்படி ஒரு புது ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இந்த ஆட்சியிலேயாவது இந்த மாதிரி பண்ற நாய்களுக்கு தண்டனையை பெருசாக்கணும். இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையில இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு மற்ற நாய்கள் யோசிக்க கூட கூடாதுன்ற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட மிக தாழ்மையா கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய தண்டனையா இந்த நாய்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு மிக தாழ்மையா கேட்டுக்கிறோம். அந்த பிள்ளையோட ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இறைவனே வேண்டி இனி இப்படி நடக்காதுன்னு நம்புவோம். தண்டனைகளை பெருசாக்கணும், இந்த நாய்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிப்போம்.